ஜில்லுன்னு இருக்குது. அங்க இருந்து செய்யணும்னா பார்க்க போறீங்க. இப்படியே பாத்தீங்கன்னா எங்களை கித்தூள் மரம் இருக்கு பாருங்க. கூட ஒரு பிட்டி ஒரு கித்தூள் மரம் பாருங்க. இதான் இந்த பெரிய கித்தூள் மரம். இதுல என்னடா அங்க பாருங்க தம்பி, ரெட் கலர் சில்லி. பாரு ரெட் கலர் சில்லி சீசனுக்கு மட்டும் தான் பூக்கும். சீசனுக்கு மட்டும் தான் பூக்கும். இந்த கீழே இருக்கு பாருங்க. அதான் நான் வந்த வழி எப்படி வடிவா இருக்கு. இங்க எல்லாமே வந்து மரக்கறி தான். மரக்கறி தான் பயிற்சி எல்லாம் செய்திருக்கேன். அங்கெல்லாம் பார்க்க தெரியுது. இது வந்து ஊவா மாகாணம். ஊவா மாகாணம் முதல் ஒரு காலம் வந்தது இல்ல. சங்கவியை விட்டுட்டு வந்து நான் இங்க சந்தோஷமா சுத்தி கொண்டு தெரியுறேன். அதுல வந்து இந்த பதுளை அந்த நுவரேலியா இதெல்லாம் வந்து சுற்றுலா மக்கள் வந்து அதிகம் பாராடாமனு சொல்லலாம். வணக்கம் ரவுளே, நான் உங்கள் தாவுகிறேன். இப்ப நான் அங்க நிக்கிறேன் பாத்தீங்கன்னா இலங்கையில பதுளைக்கு தான் வந்திருக்கிறேன். முதல் காணொலியில நான் பதுளைக்கு வர்றதை காட்டியிருப்பேன். ஆனா ஏன் வந்திருக்கிறேன்றதை நான் உங்களுக்கு சொல்லியிருக்க மாட்டேன். ஆனா உண்மையில நேற்று வரைக்கும் வந்து ஒரு களைப்போட வந்தேன் பஸ் பயணத்துல. இன்றைக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு பதுளையில சுற்றுலா தலங்களை அப்படியே காட்டிக்கொண்டு நாங்கள் ஒரு பயணம் செய்ய போறோம். அதை தான் உங்களுக்கு காட்ட போறோம். ஏற்கனவே தெரியும் உங்களுக்கு, நாங்கள் வைப்ஸ் லங்கா மூலம் நிறைய சுற்றுலா தலங்களுக்கெல்லாம் பயணம் செய்திருக்கிறோம். உங்களுக்கு வேண்ட மிகவும் சொகுசான பேருந்துகள் அதே மாதிரி வாகனங்கள் எல்லாமே காட்டியிருக்கிறேன். பல பேரும் வந்து பயணம் செய்திருக்கிறீர்கள். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா வைப்ஸ் லங்கா மூலம் தான் இந்த சுற்றுலா வந்து நாங்கள் செய்ய போகிறோம். இப்போ வந்து நான் நிற்கிற இடம் பார்த்தீங்கன்னா பதுளை புகையிரத நிலையத்துக்கு தான் நான் வந்திருக்கிறேன். வணக்கம் சுதா அண்ணா. வணக்கம் தவிர, எப்படி இருக்கிறீங்க? நல்லா சூப்பரா இருக்கு. மிச்ச நாள் ஆச்சு. ஓகே, கடைசியா நாங்க விட்ட வீடியோ வந்து பதில மட்டும் தான் நாங்க அப்டேட் பண்ணிருக்கோம். நிச்சயமாக. அப்ப இன்னைக்கு ரொம்ப சர்ப்ரைஸான இடங்களை பார்க்க போறோம், சுத்தி காட்ட போறோம். தவிர நீங்க எனக்கு போன முறை நாங்க ஓப்பன் ட்ரெயின்ல போனோம். அதே மாதிரி அதுல அந்த வீடியோஸை பார்த்துட்டு கன பேர் ஸ்ரீலங்காவுக்கு வந்து நிறைய பேர் நல்ல வட்டிவா என்ஜாய் பண்ணி வேற லெவல் பார்த்துட்டு போயிட்டு அதுல 9Hல இருந்து பார்த்து எல்லாமே அப்டேட் பண்ணிட்டோம். இப்போ இன்னைக்கு நாங்க அதே மாதிரி ரயில்வே ஸ்டேஷன்ல தான் ஸ்டார்ட் பண்றோம். ரயில்வே ஸ்டேஷன்ல ஸ்டார்ட் பண்றோம். இதுல முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா, இந்த முறை நீங்க தெரிஞ்சுக்கிடுங்க, நாங்க வந்து இதை வந்து ரொம்ப ஸ்பெஷலாவே செய்ய போறோம். ஏன்னா போன கொஞ்ச நாளா வந்து ஒரு ப்ராப்ளம் வந்துச்சு. ஃபுல் டைம் அந்த ஓப்பன் ட்ரெயின் வேலை செய்யாம இருந்து சாட்டர்டே சண்டேஸ்ல மட்டும் போட போயிட்டு அப்ப அந்த டைம்ல கொஞ்சம் கேன்சலேஷன்லாம் பண்ண வந்து பிரச்சனை ஆச்சு. இப்போ நம்ம ஸ்டேஷன்லயே அவரோடய கதைச்சி மாஸ்டரோடையும் கதைச்சி கன்ஃபார்ம் பண்ணிட்டோம். இப்போ டெய்லி அந்த ட்ரெயின் 8:30 இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணுது. ஸோ அதனால நீங்க எங்களுடைய பேக்கேஜுகள் நீங்க இப்போ நீங்க ஃபாலோ பண்ண போறீங்க எங்களையே. அப்ப எல்லாம் முடிய நான் கடைசியா அவங்களுக்கு சொல்லுவேன், எங்களோட பேக்கேஜுகள் நல்ல ப்ரைஸுக்கு கோட் பண்ணியிருக்கோம். $100 $150 $150 நம்ம கோட் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால நாங்கள் இப்போ என்ன செய்ய போகிறோம், நாங்கள் வடிவான வேறொரு லொக்கேஷனுக்கு நாங்கள் போக போகிறோம். சூப்பராக போக போகிறோம். எங்களே ஃபாலோ பண்ணுங்க. வேற லெவலில் இந்த முறை நாங்கள் ஷூட் பண்ண போகிறோம். சூப்பராக நீங்கள் பார்க்க போகிறீங்க. இதை நீங்கள் எங்களோட வீடியோ நீங்களும் பார்த்து நீங்களும் என்ஜாய் பண்ண போகிறீங்க, நாங்களும் என்ஜாய் பண்ண போகிறோம். ஓகே, முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த வைப்ஸ் லங்கா மூலம் வந்து பயணம் செய்ய போகிறோம். இந்த சுற்றுலா தலங்களை காட்டிக்கணும் போகிறோம். நீங்களும் வந்தீங்கன்னா இவர்கள் மூலமாக ரொம்ப சேஃப்டியா இப்படி நீங்க பயணம் செஞ்சு கொள்ளலாம். அதே மாதிரியான இடங்கள் எல்லாத்தையும் காட்டி கொண்டு போறோம். ஆமா, இல்லாம தவிர வந்து எங்கட மக்கள் வந்து எங்கட வீடியோ பாக்குறாங்க. எங்கட கணக்க வீடியோ நாங்க போட்டிருக்கோம். இப்ப ஒருக்கா வடிவா அதை ஒருக்கா நல்ல ஸ்டடி பண்ணுங்க. அது என்னன்னு சொன்னா நாங்க என்ன சொல்றோங்கிறத ஃபுல்லா கிளியரா விளங்கிக்கிடுங்க. ஏன்னா ஒரு சிலருக்கு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாத மாதிரி நிறைய பேர் கேட்டு கேள்வி எல்லாம் கேட்டு கால் எல்லாம் பண்ணியிருந்தாங்க. நாங்க இந்த ஸ்டேஷன்ல வந்து இந்த டிக்கெட் மட்டும் புக் பண்ணி கொடுக்க முடியாது எங்களுக்கு. ஏன்னா நாங்க அந்த பேக்கேஜாவே தான் நாங்க செய்யறோம். ஸோ நீங்க டெய்லி நாங்க 2-3 நாளைக்கு டிராவல் பண்ண போறோம். நீங்க ஃபுல்லா நீங்க எங்களை வீடியோ பாருங்க. எண்டில் நான் அருமையான ப்ரோக்ராம் உங்களுக்கு நான் தரேன். இந்த அக்டோபர் மாசம் நவம்பர் டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி நம்ம இந்த மாதிரி ஆஃபர் கொடுத்துருக்கோம். ஓகே, சோ ப்ளீஸ் வாங்க பயணம் செய்யலாம். இப்ப பாத்தீங்கன்னா எங்களோட சேர்ந்து நீங்களும் பயணம் செய்ய போறீங்க. அதுதான் இதுல இருக்கிற சிறப்புன்னு சொல்லலாம். நாங்கள் பயணம் செய்யறத பார்த்துட்டு அதே மாதிரி நீங்களும் பயணம் செய்யலாம். இப்ப நாங்கள் முக்கியமாக போன காணொலியில் எல்லாமே ஒவ்வொரு வாகனங்கள்ல பயணம் செஞ்சிருக்கிறோம். இப்ப நாங்கள் போற பாத்தீங்கன்னா 2 பேருன்றால நாங்கள் இப்ப இடையில இருந்து கார்ல தான் பயணம் செய்யலாம் போறோம். நீங்க வந்தீங்கன்னா அந்த லக்ஸரியான வாகனங்கள் ஏற்கனவே உங்களுக்கு காட்டிக்கிறோம். அந்த வாகனங்களை பயணம் சொல்லலாம். இப்ப நாங்கள் எங்க போறோம். இப்ப நாம நீங்க உங்களுக்கு எல்லாருக்குமே வெளிநாட்டுல இருக்கிற 100,000 பீப்புள் எல்லாத்துக்குமே வந்து நுவரெலியானா எல்லாத்துக்கும் தெரியும். ஆனா அந்த நுவரெலியாவுக்கு போறதுக்கான ஒரு வழி இருக்கு. நாங்க ஒரு வித்தியாசமான ரூட்ல போறோம். அந்த ரூட் வந்து ஒரு பெரிய
ஹில் கண்ட்ரி ஏரியா தான். அதுக்குள்ள நாங்க டிராவல் பண்றதுக்கே நீங்க நாங்க இடைக்கேடா 2-3 வீடியோ போடுவோம் பாருங்க. அந்த ரூட்ல ஸ்ட்ரெயிட்டா நாங்க நுவரெலியா போயிட்டு நுவரெலியால நீங்க வந்து ஒரு வித்தியாசமான ஒரு ப்ரோக்ராம் செய்ய போறோம். அங்க போய் பார்த்து என்ஜாய் பண்ணுவோம். முக்கியமா வந்து நாங்கள் ஒரு பயணம் செய்யற ஒரு லொகேஷனை விட இந்த பயணம் செய்யற இடத்தை அழகா ரசிச்சு கொண்டு போறதே ஒரு பெரிய விடயம்னு சொல்லுவேன். ஏன்னா எனக்கு என்ன விருப்பம்னா நீங்க எல்லாரும் வந்தீங்கன்னா வித்தியாசமா அந்த வைப்ஸ்லாம் கொடுத்துருக்கோம். அதை நீங்க என்ஜாய் பண்ணணும். அவ்வளவுதான். இப்ப நாங்க கார்ல தான் பயணம் செய்ய போறோம். போன முறை பாத்தீங்கன்னா அண்ணா தெரிஞ்சிருக்கும். அண்ணா தான் போன முறை டிரைவிங் பண்ணுவார். அண்ணா வணக்கம். ஓகே, வாங்க பயணம் செய்யலாம். நாங்க ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து வெளிக்கிட்டோம். பாத்தீங்கன்னா இப்படி நாங்கள் நுவரெலியாக்கு போறோம். அழகா பாருங்க எப்படி இருக்குன்னு இந்த இடங்கள்ட்ட அழகுகளை சும்மா அப்படி ஒரு அழகு. தவறன் முன்ன விட தவறன் இந்த பதுளை எல்லாம் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன சொன்னா இந்த பதுளையை வந்து நம்ம சூஸ் பண்றதுக்கான காரணம் வந்து நிறைய பேர் எல்லைங்கிறாங்க. எல்லையில வந்து சரியான எக்ஸ்பென்சிவ் ஆயிருச்சு. எதை தொட்டாலும் $450, $500, $600 சொல்றாங்க. அதை விட எங்களுக்கு ஓப்பன் ட்ரெயின் வந்து 8:30க்கு பிடிக்கிறதுக்காக இருந்தா அதை கச்சப் பண்றதா இருந்தா நாங்க இங்கதான் தங்கி ஆகணும். அதனால போன பாருங்க எங்க வீடியோல நாங்க காட்டிருக்கோம் ரிவர் சைடு ஹோட்டல். ஒரு ஹோட்டல். அந்த ஹோட்டல்ல நாங்க தங்குறோம். ஏன்னா ஸ்டேஷன்ல இருந்து 5 minutes தான். உண்மையில அந்த ஹோட்டல் வந்து அவ்வளவு அழகான ஹோட்டல்னு சொல்லலாம். சாப்பாடு பாத்தீங்கன்னா எப்படி சாப்பாடு நல்ல கவனிப்பு. ரூம் எல்லாம் அப்படி கிளீனான ரூம். உண்மையில நான் அந்த ரூம்ல நாங்க இன்னைக்கு தங்கிட்டே வந்த நாங்கள் ஏற்கனவே போன முறை காட்டினால அதை காட்டிக்கொள்ளல. உண்மையில நல்ல உங்களோட அரேஞ்ச்மெண்ட் நல்லா இருக்கணும். ஓகே, இப்படியே பாத்தீங்கன்னா நாங்கள் பதுளை டவுனுக்குள்ள போறோம். டவுனுக்குள்ள போறோம் நாங்க. பதுளை டவுன் இதுதான் எப்படி இருக்குன்னு பாருங்க. இங்க வந்து எல்லா இன்டர்நேஷனல் கார்டும் வேலிட். இந்த டவுன் எல்லாமே அவ்வளவு டெவலப் ஆயிருக்கு. எல்லா விதமான பேங்க்ஸும் இங்க இருக்குது. பாருங்க எவ்வளவு அழகா இருக்குண்டு. உண்மையில இலங்கையில சுத்தி பாக்குறதுக்கு இவ்வளவு வகை இடங்கள் இருக்குன்றலாம். அதுல வந்து இந்த பதுளை அந்த நுவரெலியா இதெல்லாம் வந்து சுற்றுலா மக்கள் வந்து அதிகம் பாரு இடம்னு சொல்லலாம். இப்ப நீங்க வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மனசு சரியில்லைன்னா பூமாப்பட்டிக்கு போறதுக்கு பதிலா இங்க வந்துருங்க. இங்க வந்தா சரி. ஏன்னா சில்லாவும் இருக்கலாம், கொட்டாவும் இருக்கலாம். சில்லன் கொட்டா இருக்கலாம், எல்லாம் இருக்கு. இங்க டெவலப் ஆன ஒரு டவுன் சிட்டி உண்டு. இது ஒரு டெவலப் ஆன ஒரு சிட்டி உண்டு. அபிவிருத்தி அடைஞ்சிருக்கு இந்த இடங்கள். இவ்வளவு வாகனங்கள் உண்டு. எல்லாம் மக்கள் வரி நம்ம இங்க அந்த அளவுக்கு. இங்க நிறைய ஃபாரினர்ஸ் வந்திருக்காங்க பாருங்க. எல்லா வகையான டூர் வந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. பாருங்க ரோட்டே பாருங்க எப்படி இருக்கு. காலம நேரத்துல வந்து இன்னும் வந்து அழகா இருக்கு இந்த இடங்கள். பாத்தீங்கன்னா இதுதான் பதுளை டவுன். பாருங்க பஸ் ஸ்டாண்ட் எப்படி வடிவா இருக்குன்னு பாருங்க. அப்படியே மணிக்கூட்டு கோபுரம். இதான் மெயின் ஜங்ஷன். இதுல வந்து நேரா போனா தான் மையாங்கனை கேண்டி எல்லாம் போகலாம். இப்ப நம்ம லெஃப்ட்ல தான் போக போறோம். இதுல வந்து லெஃப்ட்ல வந்து போட்டிருக்கு மையாங்கனை. அதுல எல்லாமே அப்படியே வந்து போட்டிருக்கீங்கன்னா இதான் இதோட மெயின் ஊருட்டு. போலீஸ் ஸ்டேஷன், கச்சேரி, கோர்ட்ஸ் எல்லாமே முன்னுக்கு இருக்குது. இது கச்சேரி, இது போலீஸ் ஸ்டேஷன். மாநகர சபை பாருங்க. இது மாநகர சபை பழைய பில்டிங். இது பழைய பில்டிங். ஆமா. இது அடுத்து கோர்ட்ஸ். இது அதுக்கு அடுத்தங்கிட்ட வர பெரிய பில்டிங் வந்து ஜெனரல் ஹாஸ்பிட்டல். ஓகே, ஜெனரல் ஹாஸ்பிட்டல் ஃபுல். இங்க எங்க இதுல வந்து கேன்சர் ஹாஸ்பிட்டல் எல்லாமே இருக்கு இங்க பதுளையில. ஓ பாருங்க நல்லா இருக்கு இந்த வியூ. இங்க தவிர இந்த வந்து டவுனுக்கு வந்து ஸ்ரீலங்கன் கிரிக்கெட் டீம் தான் அந்த கேன்சர் ஹாஸ்பிட்டல் கட்டி கொடுத்தாங்க. ஓகே, பாருங்க எப்படி வடிவா இருக்கு இந்த ரோட்டு. அதே மாதிரி அந்த மலையை பாருங்க. இந்த மலைக்குள்ள நாங்க போற மாதிரியான ஒரு அழகு. தவிர இது வந்து 4 மலைக்கு இடையில இருக்கிறது தான் பதுளை டவுன். ஒரு குழிக்குள்ள இருக்கிற மாதிரி இருக்கு. இது அழகான வியூ பாப்போம் நாங்க. உண்மையிலேயே சொல்லணும் பதுளை டவுன் எவ்வளவு அழகுண்டு நான் இப்ப வந்த அப்புறம் நான் பாக்குறேன். ஏன்டா முதல் ஒரு காலம் வந்ததில்லை. முக்கியமா வந்து தமிழ், சிங்களம், முஸ்லீம், கிறிஸ்டியன் வந்து எந்த விதமான பாகுபாடும் இல்லாம ஒத்துமையா வாழ்ற ஒரு ஊருன்னா இந்த பதுளை தான். இதோட டவுன் முடியுது. டவுன் முடியுது. இதோட டவுன் முடியுது. இனிமே வர போறது வந்து ஹாலியல்னு ஒரு டவுன் வரும். சின்ன டவுன். அந்த டவுன்ல ரைட் ஹேண்ட் சைடுல திரும்பினா நாங்க போக போறது எட்டம்பிட்டிய வழியா தான் போக போறோம். நீங்க நுவரெலியாவுக்கு எட்டம்பிட்டிய ரோடு. அதான் அழகான இடம். ஒரு மலை ஏத்தத்துக்குள்ளால போக போறோம் நாங்க. பாருங்க படங்கள் எல்லாம் விற்பனை செய்யணும் ரோட்டு வழியா.
முக்கியமா பாத்தீங்கன்னா இப்ப நாங்க பதுளையில இருந்து நுவரெலியாவுக்கு போறோம். சரி, அந்த நுவரெலியாவுக்கு போறக்கு ஆனா எவ்வளவு நேரம் செல்லும்? எத்தனை கிலோமீட்டர் கிட்டத்தட்ட 42 கிலோமீட்டர்ஸ் இருக்கு. 42 கிலோமீட்டர். நாங்க ஒரு 1 hour 1.5 hourல ப்ரோக்ராம் தான். ஆனா நாங்க ஒரு 3 hoursல போவோம். ஏன்னா இடையில நிறைய லொகேஷன் இருக்கு, அதுகளை நாங்க ஒரு பார்த்துட்டு தான் வடிவா நாங்க போவோம். ஏன்னா நீங்க பயணம் செய்த மாதிரி இருக்கணும், அதே மாதிரி திருப்பி இந்த இடத்துக்கு வந்து நீங்க சுத்தி பார்க்க வரணும். அதனால நாங்கள் வடிவா எல்லாத்தையும் காட்டிக்கணும் போறோம். தவறு நான் பாருங்க, இயற்கையா உண்மையான ஒரு காத்த என்ஜாய் பண்ணிட்டு போறோம். வெளியில இயற்கையை பாருங்க, ஏசி எல்லாம் ஓபன் பண்ணிட்டு சும்மா சில்லுன்னு நல்லா இருக்கு. ரொம்ப சில் கிடையாது. கண்டிப்பா நீங்க கட்டாயம் நீங்க இந்த இடங்களுக்கு வாரங்களா இருந்தா மேக்சிமம் வானத்துல வாரீங்கடா ஏசி இருந்தா கூட ஆஃப் பண்ணிட்டு இந்த சுவாசிச்சுட்டு போக செம்மையா இருக்கு. இந்த மலை உச்சியில இருக்கிற காத்துகள் வந்து நல்ல காத்துன்னு சொல்லலாம். அம்மன் கோயிலுக்கு வந்திருக்கிறோம், காணிக்கையை போட்டு அம்மனுக்கு சாமிக்கு ஒரு கும்பிட போட்டு போவோம். இப்படியே நாங்கள் வந்த இடத்துல அம்மன் கோயில் பாத்தீங்கன்னா இதுக்கு பேர் அருள்மிகு ஸ்ரீ பத்ராவளி அம்மன் கோயில். இதுல வந்து நாங்கள் கும்பிட்டு போறோம். பாருங்க, இந்த வீதி வந்து வடிவா இருக்குன்னு பாருங்க. இது வந்து ஊவா மாகாணம். ஊவா மாகாணத்துல சயின்ஸ் காலேஜ் இங்க தான் இருக்கு. இது இங்கிலீஷ் மீடியம். இந்த இடத்துக்கு பேர் கலியல்ல, ஹாலியல. இங்கே 100க்கு 99% தமிழ் மெஜாரிட்டி தான் கூட. இங்க தோட்டத்து தொழிலாளர்கள் தான் கூடுதலா பண்றாங்க. எஸ், அவங்க ரோட்டுக்கு வந்து அந்த வெள்ள கூட அடிச்சிட்டு இருக்காங்க. ஹாலியல டவுன் தான். இந்த ஊர்ல இருந்து ஒரு கிட்டத்தட்ட 142 டீ எஸ்டேட்டுக்கு இந்த டவுன்ல இருந்து தான் பிரிஞ்சு போறாங்க. இப்ப இந்த ரைட் ஹேண்ட் சைட்ல போனோம்னா அந்த கந்திக்கிட்டின்னு சொல்லி சிங்கள ஊர்களுக்கெல்லாம் கணக்கான கிராமங்கள் நாட்டு ஊர்களுக்கெல்லாம் இங்கதான் பிரிஞ்சு போறாங்க. இந்த ஊர்ல விசேஷம் என்னன்னு சொன்னா, எந்த விதமான மருந்துகளும் யூஸ் பண்ணாத அம்பும் வாழைப்பழங்கள் வந்து சீசன் டைம்லலாம் வேற லெவல் இருக்கும். அதே மாதிரி இந்த டவுன்ல இப்ப லெஃப்ட்ல திரும்பினா இது கொழும்புக்கு போற ரோடு. கொழும்புனா இப்ப நம்ம வந்து எல்லாங்கெல்லாம் போற ரோடு. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்க யாருமே போயிருக்க மாட்டீங்க. இந்த ரோடுக்கு பேர் வந்து எட்டம்பிட்டிங்கிறது. இதுல இருந்து ஒரே ஏத்தம் தான். பாருங்க, அந்த மலை உச்சிக்கிறது நாங்க போறோம். வட்டி வரும், எல்லா பக்கம் சூப்பரா இருக்கும். இதுல வந்து இந்த ரோடு வந்து எட்டம்பிட்டின்னு சொல்லி ஒரு டவுனுக்கு போனது பிறகு அது பிறகு நம்ம மெதுவா பணிய போய்க்க வெளிமாட டவுன் வந்துடும். அது பிறகு அங்கிட்டு நுவரெலியா தான். அழகான இயற்கை காட்சிகளை ரசிச்சுக்கிட்டு இந்த இயற்கையான காத்துக்களை சுவாசிச்சுக்கிட்டு அப்படியே சூப்பரா என்ஜாய் பண்ணிட்டு மேல அப்படி தொடங்கவே குளிர் அப்படியே அள்ளுது. அப்படியே மக்களே வாங்க ரீஃப்ரெஷ் ஆகுறதுக்கு ஸ்ரீலங்காவுக்கு. நிச்சயமா அதுவும் வைப் ஸ்ரீலங்காவுக்கு வந்துருங்க. நிச்சயமா. ஓகே, பாருங்க மக்களை, இந்த இடத்துல வடிவை பாருங்க. அப்படியே வேற பாத்தீங்கன்னா இதுல நிறைய கடைகள் இருக்கு. இளநீ கடைகள், ஜூஸ் கடைகள்னு சொல்லி எல்லா கடைகளும் இருக்கு. அப்படியே பச்சை பசேல்னு இருக்கு இந்த இடங்கள். இங்கத்தே இளநீ வந்து ரொம்ப வித்தியாசம். ஆமா, கொழும்பு அந்த டவுன் சவுத்துல கிடைக்கிற இளநீ விட இங்கத்தே காய்க்கிற இளநீ தான் அங்க இருக்கிறது எல்லாம். அப்ப நான் இடத்துல இளநீ வெட்டி குடிப்பேன். கடை என்ன மாதிரி இருக்குன்னு பாப்பேன். அப்படி மலையல் சுத்தி போய்கிட்டு இருக்கு. எல்லா மலையும் பாத்தீங்கன்னா வடிவா இருக்கு. எந்த மலையை வீடியோ எடுக்கிறேன்னு தெரியல. இடக்கடா சும்மா அப்படியே காட்டிட்டு போறேன். இதுல வந்து இப்போ ஒரு நீர்வீழ்ச்சி மாதிரி தான் பாத்தீங்கன்னா வரப்போகுதுன்னு முதலே சொல்லிட்டாரு. அப்ப அதுல வந்து ஸ்லோ பண்ணி காட்டு வராம். இந்த பாருங்க சில்லு இருக்கு குளிக்கிறப்ப. அப்பா வேற லெவல்ல இருக்கும். வேற மக்களே, ஒரு குட்டி நீர்வீழ்ச்சி. இந்த குளிக்கிறதுக்கு இடமும் இருக்கு. கீழே குளிக்கலாம். ஓ ஓகே. இல்ல குளிக்கிற அங்கதான் வந்து உடுப்பெல்லாம் துவச்சி வடிவா குளிச்சுட்டு ரீஃப்ரெஷ் ஆகி போங்க. பாருங்க, இதெல்லாம் வந்து குட்டி நீர்வீழ்ச்சி. எவ்வளவு குளிச்சாலும் நான் குளிச்சிருக்கேன். இதுல எவ்வளவு குளிச்சாலும் தவிர காணாது. குளிச்சுட்டே இருக்கணும் போல இருக்கு. ஓகே ஓகே ஓகே. பாத்தீங்கன்னா இப்படி நாங்க வலிக்கிறோம். எப்படி இருக்கு இந்த ரோட்டு. உண்மையில சொல்லி ஆகணும் என்னடா, இதுல இருக்கிற வீதிகள் நல்ல ரோடு, கார்பெட் வீதிகள். அதுவுமே இந்த சுற்றுலா தலத்தை வந்து நல்லா கொடுத்துருக்கிறான். மேல பாத்தீங்கன்னா மலை உச்சியில நல்ல மலை உச்சி பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க. நாங்க அங்க போய் வியூவை காட்டுவோம். கட்டாயம் வியூ எல்லாம் உங்களுக்கு காட்டுறோம்.
செம்ம வியூ இருக்குது, அழகான வியூ. இதை வந்து நாங்க இந்த மலை உச்சி ஏறி முடிய போறோம். இப்ப நாங்க வந்த இடத்த பார்க்க போறோம். ஓகே ரைட்டா? இது வந்து 3 மலைகளுக்கு நடுவுல சொன்னே பதுலாரி. அதான் இது இப்ப நாங்க வந்த வழிதான் இது. ஓகே, அதான் நாங்க வந்த வழியா? எப்படி இருக்கு? எப்படி இருக்குன்னு பாருங்க மக்கள், அப்படி காட்டுறேன் பாருங்க. இந்த பாருங்க, வட்டிவுக்கு ஈடுகணே இல்லை. இது பாருங்க அப்படியே பாருங்க. இதெல்லாம் இப்ப இந்த வீதியெல்லாம் நாங்க வந்த இடம் பனியே தெரியுது. ஓகே ஓகே, இந்த கீழே இருக்கு பாருங்க, அதான் நான் வந்த வழி. எப்படி வடிவா இருக்கு இங்க எல்லாமே வந்து மரக்கறி தான். மரக்கறி தான் பயிற்சி எல்லாம் செய்திருக்கீங்க, அங்கெல்லாம் பார்க்க தெரியுது. எல்லாமே முக்கியமா மரக்கறி தான். நல்ல வடிவா இருக்கு. இப்படி நாங்கள் இந்த பெண்டால அப்படி போய் கொண்டிருக்கிறோம். செமையா இருக்கு பாருங்க, ஜில்லுண்டு இருக்கு. கிளைமேட் சேஞ்ச் ஆக வாய்ஸும் மாறிட்டே இருக்கு. வாய்ஸும் மாறு, நல்ல ஜில்லுண்டு இருக்குன்னு சொல்லலாம். பெண்டில் இருக்கிற கடையில பாருங்க, ஜூஸ் கடைகள், ரொட்டி கடை. வட்டிவே பாருங்க மக்களே. ஒரு வடை கடை இருக்கு, அங்க நிப்பாட்டோமா? வடை கடை இருக்கு இங்க பாருங்க. தமிழை விட பிளேன் டீயும் வடையும் சாப்பிடுவோம். ஓகே, சூப்பரா இருக்கும். படமையா போறீங்களாங்க? அது அந்த காலத்துல இருந்து இருக்கிற கடை. செல்சி கட்டுவா? செல்சி கட்டுவதுல ஒரு எஸ்டேட் அது. ஓகே பாருங்க, இது சின்ன இது ஆட்டோமேட்டிக் டவுன். பேசுங்க. ஓகே, எடுத்துட்டேன் இருக்கு. இப்ப மலை உச்சிக்கு வந்தாச்சு. இப்ப இனி இதுக்கு அப்புறம் பள்ளத்துல இறங்கதான் இருக்கு. பள்ளத்துல இறங்கி நீ அப்படி மலையால இறங்க போறோம். திருப்பி மலையில இறங்கிட்டு இங்க போறோம், நாங்க வெளிமடை போறோம். வெளிமடை டவுன். இது சின்ன டவுன் ஒன்று. டவுன் எட்டாம்பிட்டியன்னு சொல்லுவாங்க. பாருங்க, இதுல எல்லாம் வந்து நிறைய கடைகள் இருக்கு. ஆமா, எல்லாம் மவுண்டன் ஷாப்ஸ் தான். வியூ பாயிண்டோட நிறைய கடைகள் நிறைய இருக்கு எல்லாமே. நுவரேலியா பாத்தீங்கன்னா 40 கிலோமீட்டர். வந்து மேக்ஸிமம் ஒரு 5-6 கடை தான் இருந்துச்சு. ஓகே, இப்ப வந்து நல்லா டெவலப் ஆயிட்டாங்க. எட்டாம்பிட்டிய எப்படி டவுன்? இந்த டவுனை சுத்தி கணக்கு டீ எஸ்டேட்டுகள் இருக்கு. இந்த இடத்துல இருந்து யார் இந்த காணொளி பார்த்து கொண்டிருக்கிறீங்கன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்க, மறந்துடாதீங்க. எஸ் 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 என்று கமெண்ட் பண்ணுங்க. உங்களோட ஊர் பேர் உங்களுக்கு தெரியுது பாருங்க, தவறன் பெரிய ட்ரீ, அதான் டர்பன்டைன் ட்ரீன்னு சொல்லுவாங்க. ஓகே, நல்லா ஸ்ரீலங்கால வந்து அகலமான பெரிய மரம். நாங்க நுவரேலியா போக மட்டும் இதை கூட பார்க்கலாம், கட்டாயமா பார்க்கலாம். இந்த மேல உச்சியில ஃபுல்லாவே இப்படி மரங்கள்லாம் இருக்கு. அப்படி பாருங்க, இங்க வந்து அப்படியே தேயிலை தோட்டங்கள் அது இதெல்லாம் அப்படி பனைமரம் இருக்கு, லாமரம் இருக்கு, எல்லாமே மாமரம் இருக்கு. எல்லா வித மரங்களும் இந்த கிளைமேட்டுக்கு வரும். இந்த பக்கம் தேயிலை டீ இது வந்து மிச்சமே. இந்த பக்கம் சிங்களாக்கள் இருக்காங்க, கூட தமிழாக்கள் இருக்காங்க. பாருங்க ஃபுல்லா தேயிலை. கட்டமிட்டி அந்த ரோட்டு பாருங்க, தேயிலை இதுக்கு மேல வந்து அப்படியே போட்டிருக்கீங்கன்னா நல்லா இருக்கு பாருங்க. இந்த கேவ் வந்து நல்லா இருக்கு, இந்த வளைவு வந்து நல்லா இருக்கு. அதுவும் அப்படியே இதை ரசிக்கிறோம். yellow plant tree நல்லா இருக்கு, ஃபுல்லா பூத்து கொடுக்குதானே. சீசனுக்கு மட்டும் தான் பூக்கும். சீசனுக்கு மட்டும் தான் பூக்கும். பாருங்க இந்த வீதியை. அந்த பாத்தீங்கன்னா இப்படித்தானே ஒரு அழகான இடத்துக்கு வந்திருக்கிறோம். ஆனா இப்ப எந்த இடத்துக்கு வந்துக்கிறோம்? இப்ப எட்டாம்பிட்டிய டவுனை பாஸ் பண்ணிட்டு இடையில வந்து இந்த இடத்துக்கு என்ன சொல்றது எக்ஸாக்ட்லி தெரியல. பட் இதுதான் நான் சொன்னேன், அந்த வித்தியாசமான வடக்கடை. இங்க வந்து பருப்பு வடையும் பிளேன் டீயும் வேற லெவல்ல இருக்கும். அதே மாதிரி இந்த பாருங்க, அந்த வியூவை காட்டியானோம் முக்கியமா கட்டாயமா பாத்தீங்கன்னா. இப்படியே பாத்தீங்கன்னா இதில் வந்த நாங்கள் பாருங்க, இந்த வடக்கடை இருக்கு. இப்படி இதுல வந்து நிறைய பேர் வந்து இதுல டீ வடை எல்லாம் சாப்பிட்டு கொண்டிருக்கோம். இப்படி இந்த வியூவை பாருங்க. இங்கே பாத்தீங்கன்னா அழகான மலை, அதோட பாத்தீங்கன்னா வடிவான மரங்கள் எல்லாம் இருக்கு. இப்படி நாங்கள் இந்த வடக்கடைக்கு தான் போறோம். ஆனா இல்ல பழங்கள் ஏதோ காட்டுறோம் நீங்க. ஆமா, இதுல வந்து அந்த அம்பும் பழம் இருக்கு தானே. ஓகே, அம்பும் சொல்லி ரொம்ப டேஸ்டியான பழம் தான் பாருங்க. இது வந்து மருந்துகள் எல்லாம் எதுவும் போடாம விற்கிற பழங்கள். இது இந்த பழம் இது வேற இடத்துல கிடைக்காதா? கிடைக்கும் எல்லா இடமும். இந்த ஏரியால தான் மேக்ஸிமம். கீழே பாருங்க எவ்வளவு பெரிய தார் வச்சிருக்காங்க. ஓகே, அங்காடி எல்லாம் இருக்கு. இந்த இடத்துக்கே உரித்தான பழம். சூப்பர். இங்கே மரத்துல வெட்டி இங்கே இதாகுது. மருந்துகள் எதுவுமே அடிக்கிறது இல்லை இங்கே. ஓகே, வாங்க டீ குடிப்போம். ஓகே, பாத்தீங்கன்னா இப்படி வந்து இதாங்க அந்த கடை வடிவா இருக்கு. இந்த கடை பாத்தீங்கன்னா முன்னுக்கு வந்தோடனே இப்ப பருப்பு வடை இருக்கு. அதே மாதிரி உடனே சுட போடு அப்பப்போ போட்டுட்டே இருப்பாங்க. அதே மாதிரி இங்க வந்து ரோல்ஸுகள் எல்லாம் வந்து ரொட்டிகள் எல்லாமே இருக்கு. வாங்க சாப்பிடுவோம். கடைக்கே வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஆக்கள் நிக்கும்.
பட் இங்க இப்படி ஒரு வியூ ஓ பின்னுக்கு எவ்வளவு பெரிய பெரிய பள்ளத்துல இருக்காங்க. ஆமாட்டா சரி இஞ்சி இருக்கு மக்களே. எப்படி ஒரு பள்ளத்துக்கு மேல நிக்கிற முடியும் படி வேற இருக்கேண்ணா. அப்படியே ஒரு நல்ல ஒரு பிளேன் டீ மாதிரி குடிச்சா அந்த மாதிரி இருக்கும். இப்ப எது காட்டும் பொல் ரொட்டி. இது பாத்தீங்கன்னா பொல் ரொட்டி வடை பழத்தொட்டி பழத்தோட பொல் ரொட்டி சாப்பிட்டா அந்த மாதிரி இருக்கும். இப்ப வேண்டிய வாழைப்பழம் பாத்தீங்கன்னா சம்பளே முத்தியும் அது வேறங்க நல்ல பழம் சாப்பிட்றதுக்கு வேற லெவல்ல இருக்கும். சொல்றாரு ஃபர்ஸ்ட் இந்த ரொட்டியை டேஸ்ட் பண்ணி பார்க்கணும். என்னடா அங்க பாருங்க தம்பி ரெட் கலர் சில்லி இந்த பாரு ரெட் கலர் சில்லி நல்லா இருக்கு. பொலஸ்கரை முக்கியமா பாத்தீங்கன்னா பொலஸ்கரைன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. இது பாத்தீங்கன்னா ஈரப்பலாக்கா கறி. பலாக்கா கறி ஏன்னா இவங்க மாதிரி செய்வாங்க. அதாவது இவங்களோட ஸ்டைல்ல செஞ்சிருக்காங்க. இவங்களோட சிங்களாக்கள் முக்கியமா சொல்லி ஆகணும்டா இந்த கிராமத்து ஸ்டைல்ல. முந்தியெல்லாம் எனக்கு வந்து பலாக்கா கறினா பிடிக்காது. ஒருக்கா சாப்பிட்டா அதுக்கு பிறகு நல்லா இருக்கும். இறைச்சி மாரி இருக்கும். மரக்கறியில இறைச்சி எப்படி இருக்கும் அதே மாதிரி இருக்குன்னு சொல்லலாம். அப்படியே வந்து தொட்டு சாப்பிட்றோம். செம்மையா இருக்கு செம்மையா இருக்கு. சூப்பரான வடையை பாருங்க எப்படி இருக்குங்க. கிறிஸ்பியா இருக்கு வடை. பாத்தீங்கன்னா நான் இப்ப எடுக்கிற பாத்தீங்கன்னா பலாக்கா கறியும் ரொட்டியும் சம்பளம் வாழைப்பழம். சங்கவிக்கு பிடிச்ச சாப்பாடு மிஸ் பண்ணிட்டாத. என்ன பொறுத்தவரைனா தூள் இல்லை அது வாழைப்பழம். வாழைப்பழம் பாத்தீங்கன்னா பிளேன் டீ வந்திருக்கு. அதோட பாத்தீங்கன்னா கித்தூளோட குடிக்க போறோம். பிளேன் டீ கித்தூளோட பிளேன் டீ. சியர்ஸ். முக்கியமா பாத்தீங்கன்னா இதுல ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல போறோம். இது பாத்தீங்கன்னா சரியோ கித்தூளோட பிளேன் டீ குடிக்க போறோம். இந்த கித்தூள் எங்க இருந்து செய்யணும்னா பார்க்க போறீங்க. இப்படியே பாத்தீங்கன்னா எங்களை கித்தூள் மரம் இருக்கு பாருங்க. இவ்வளவு ஒரு பிட்டி ஒரு கித்தூள் மரம் பாருங்க. இதான் இந்த பெரிய கித்தூள் மரம். இதுல இருந்தா பாத்தீங்கன்னா இந்த பாலையில வெட்டி எடுத்து இந்த கித்தூளை வந்து செய்யணும். இந்த பாலையில பாத்தீங்கன்னா இந்த பாலை இருக்கிறத வெட்டி கித்தூள் எடுப்பினா இதுல இருந்து பார்க்க உங்களுக்கு தெரியும் பாருங்க. அந்த பாலை வெட்டி எடுத்திருக்கணும். செம்மையா இருக்கு. இந்த பாருங்க எப்படி இருக்குண்டு. எப்படி இருக்குண்ணா? சூப்பரா இருக்கு. சூப்பரா இருக்கு. வேற லெவல். ஒரிஜினல் கிதுல் கருப்பட்டி. ஒரிஜினல் வைப்ஸ்ல அங்காக்கே வரணும். இந்த கிதுல் கருப்பட்டி சாப்பிடுறது பாருங்க. இதோட சேர்த்து அப்படியே குடிக்க போறேன். இதை முதல்ல ஒரு சின்ன கடி ஒன்று கடிச்சிட்டு இன்னொரு சுவை. இந்த ரெண்டுமே நல்லா இருக்கு. தேயில வந்து சூப்பரா இருக்குல்ல. தேயில அந்த தேயிலையும் நல்லா இருக்கு. அதே மாதிரி இந்த கித்தூளும் நல்லா இருக்கு. ரெண்டும் சேர்ந்தா நல்ல உண்மையில நல்ல பயணமா இருக்குன்னு சொல்லலாம். பாத்தீங்கன்னா கித்தூள் நல்லா இருக்கிறபடியா ஒரு கித்தூளை வேண்டி சாப்பிடுற அவ்வளவு நல்லா இருக்கு. உண்மையிலே நல்ல ஒரு பயணமா இருக்கு. இப்படியே வாங்க போவோம். இப்படி தொடர்ச்சியா போவோம். அப்பா பாருங்க இப்படியே வலிக்கிறான். பாத்தீங்கன்னா இன்னும் 26 கிலோமீட்டர் இருக்கும் ஒரேலியா. இது வெளிமடையே. இதான் வெளிமடை டவுன். வெளிமடை டவுன். இந்த டவுன் அதே மாதிரிதான் இருக்கு. எந்த டெவலப்மெண்ட்டும் அப்படி இருக்கு. இதுல ஃபுல்லாவே மெஜாரிட்டி வந்து 60% வந்து முஸ்லீம் மக்கள். 20% வந்து தமிழ் சிங்களாக்கள் இருக்காங்க. ஓகே பாருங்க வெளிமடை. இதான் பாத்தீங்கன்னா குளக் டவர். 11:09 வந்திருக்கிறோம் இந்த இடத்துக்கு. பாருங்க பஸ் ஸ்டாண்ட் இதுதான். பாருங்க எப்படி இருக்குன்னு இந்த நகரம். ஒரு விஷயத்தான் இருக்குது. இப்போ முஸ்லீம் மக்கள் அதிகமாக வாழ்ற இடம் போல பாருங்க. நிறைய மக்களை பார்க்கக்கூடிய இருக்கும். இந்த இடத்துல யார் யார் இருக்கிறீங்களோ கமெண்ட் பண்ணுங்க, சொல்லுங்க. இதான் கெப்பட்டிபுலம்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு இதுக்கு வந்து ஒரு ஹிஸ்டரி நேம் இருக்கு. எப்படின்னா முன்ன வந்து கெப்பட்டிபுலம் சொல்லி ஒரு அரசர் இருந்தாரு. ஓகே. அவர் வாழ்ந்த இடம் தான் இது. அவரோட மாளிகைக்கு போற ரோடு இடத்த என்ட்ரன்ஸ் நான் காட்டுறேன் பாருங்க. ஓகே. அப்படி இருங்க ஒரு நிமிஷம் லைன்ல. இது இது போட்டோ அப்படியே வீடியோல இருங்க நான் காட்டுறேன். இப்போ இது வந்து கெப்பட்டிபுலம் வந்து மெயின் டவுனுக்குன்னு ஒரு ஜஸ்ட் ஒரு இங்கே தான் பக்கத்துல ஒரு 2 மினிட்ஸ் தான். இப்போ இதுதான் டவுன் ஸ்டார்டிங் நிற்கிறது. ஓகே. இந்த மாகாணத்துட்டு மெயின் சிடிபி அதாவது பஸ் டெர்மினல் இருக்கு தானே, அதோட மெயின் ஸ்பாட் அதாவது என்ன சொல்றது
மெயின் ஷோரூமே இங்கே தான் இருக்குது. ஓகே. இங்கே தான் அந்த பாடியெல்லாம் அடிக்கிறது, இம்போர்ட் பண்ணுறதெல்லாம் செய்கிறது, வைக்கிறது எல்லாமே நாங்கள் தான். இந்த ரைட் ஹேண்ட் சைடில் இருக்குது. மாதிரி ஓகே ஓகே. இதுதான் இதுக்குள்ளே தான் இருக்குது எல்லாமே. ஓகே. இங்கே தான் பெரிய பொது மார்க்கெட்டும் இருக்குது. கொழும்பு தம்புள்ளைக்கெல்லாம் மரக்கறி எல்லாம் ஏற்றுறது இங்கே இருந்து தான். இங்கே பாருங்க ரைட் ஹேண்ட் சைடில் பெரிய மார்க்கெட். அங்கே பாருங்க லொரியெல்லாம் ஏற்றி கொண்டு இருக்காங்கடாண்டு. இது ஃபுல்லாகவே இங்கேருந்து நிறையவே எல்லாமே மரக்கறி பழங்கள் எல்லா வகையான சாமானும் இங்கேருந்து போய்கிட்டு இருக்கட்டும். மரக்கறி மார்க்கெட். இதான் பெரிய மரக்கறி மார்க்கெட். பார்த்துங்க, இதான் பெரிய மரக்கறி மார்க்கெட். இங்கே இருந்தால் மரக்கறி எல்லாம் கொழும்புக்கு தம்புள்ளைக்கு எல்லாமே இங்கேருந்து போகுது. இங்கே பாருங்க மரக்கறி எல்லாம் ஏற்றி கொண்டு இருக்கேன்னா ஃபுல்லாக ஒரே வாகன நெரிசலாக இருக்கு. இங்கே பாருங்க ஃபுல்லாக மரக்கறி இருக்கு. முச்சக்கரை வண்டிகள் எல்லாம் மரக்கறி. இங்கே இருந்தால் பார்த்தீங்கன்னா யாழ்ப்பாணத்துக்கு மரக்கறி வேணும். இங்கேருந்து தம்புள்ள இங்கேருந்து போகுது. ஆமாம் ஆமாம். இந்த வடிவாக இருக்கு பாருங்க இந்த வீதி. இது சின்ன டவுன் தான், ஆனால் ஃபுல் பிஸி டவுன். வட்டிவா இருக்கு அந்த ரோட் டைம். அதே பாருங்க மலை உச்சியை பாருங்க, மலையில மேல வியூவை பாருங்க, செம வியூவா இருக்கு. அங்க மேல பாருங்க, ஆக மேல. ஓகே. எவ்வளவு உச்சியில வீடு இருக்கு பாருங்க. வீடு இருக்கு. இது பாருங்க மேல உச்சியில வந்து வீடுகள் எல்லாம் இருக்குது. இது பாருங்க தெரியுதா இந்த ரோஸ் கலர் வீடு. நாங்க இந்த ரோட்டாலாம் போய்க்கணும். அப்படியே மலை மேகங்கள் அப்படியே பார்த்தீங்கன்னா மலைகளோட அப்படியே மோதுது. தவிர முன்னாடி இருக்கிற பெண்டு பாஸ் பண்றதோட லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல தான் அந்த என்ட்ரன்ஸ் இருக்கு. ஓகே. கேப்பிட்டி போல அரசனுடைய மாளிகைக்கு போற இதுதான் என்ட்ரன்ஸ். ஆமா, இதுக்குள்ள தான் அந்த அரசன் மாளிகைக்குள்ள போறது. அரசன் மாளிகை போகணும். இங்கே உண்மையான உற்பத்தி வந்து கிழங்கு தான். யா, இந்த கிழங்கு தான் பெஸ்ட் கிழங்கு. அதாவது ஸ்ரீலங்காவில் வந்து பெஸ்ட் பொட்டேட்டோன்னு சொன்னால் நுவரெலியா பொட்டேட்டோ தான். நுவரெலியா பொட்டேட்டோ. யா, எவ்வளோ அழகா இருக்கு இந்த இடங்கள் எல்லாம். ஒவ்வொரு நிமிஷங்களும் நாங்கள் போகிற பயணம் வந்து ரசித்து கொண்டு போகக்கூடிய மாதிரி இருக்குது. அவ்வளோ ஒரு குளிர்மையான ஒரு காத்தோட போகிறோம். நான் நினைக்கிறேன் பார்த்தீங்கன்னா அதிகமாக நுவரெலியாவுக்கு நிறைய தரம் வந்திருக்கிறேன். ஆனால் எனக்கு மனசுக்குள்ள இருக்கிற கேள்வி பார்த்தீங்கன்னா இப்படியான மலைநாட்டு வீதிகளில் போய்க்க இலங்கையில தான் இருக்கிறமான்ற ஒரு கேள்வி வரும். பாருங்க அப்படி சுற்றி காட்டுறேன் பாருங்க, இவ்வளோ சூப்பரான வியூ பாருங்க. பாருங்க அப்படியே இந்த வழியால நாங்கள் வந்த நாங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்க. அப்படியே சுற்றி வர காட்டுறேன். இங்கே பாருங்க அப்படியே ஃபுல்லாக பாருங்க மக்கள். அப்படியே வெயிலும் அதே மாதிரி அப்படியே முகில் மேகங்களோட எப்படி இருக்குன்னு பாருங்க. இந்த இடமே வியூவை பாருங்க. இது பாருங்க, ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு மட்டும்தான் இப்போ வெயில் அடிச்சு கொண்டு இருக்கு. செம சீனரி. எல்லாம் பார்த்தீங்கன்னா தோட்டங்கள் செய்து கொண்டிருக்கீங்க. அப்படி எழில் கொஞ்சுது இந்த இடங்கள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த குட்டி மேலையில் ஒரு பெரிய வீடு ஒன்று இருக்கு பாருங்க. தனிக்காற்றாயா மாதிரி இருக்கிற அந்த வீட்டில் இருக்கிற வீட்டை பாருங்க. இதான் இந்த வீடை காட்டினான் பாருங்க. மேலே உச்சியில தனியே இருக்கு. இப்படி இங்கால பாருங்க மக்களே, செம்ம வியூவோட போய் கொண்டிருக்கிறான். இப்படியே இதுல இருக்கிற இடத்த பேர் சொல்லிக்கொண்டே போகலாம். இதுல வந்து ஃபுல்லா வந்து பயிற்சியை தான் செய்யணும். எல்லாம் மரக்கறி மரக்கறியான். இங்க இருந்தா பாத்தீங்கன்னா மரக்கறிகள் வருது. இதை சொல்றது புரகாசுன்னு சொல்லுவாங்க. ஃபுல்லா பாத்தீங்கன்னா கேரட்டுகள், லீக்ஸுகள், உருளைக்கிழங்கு எல்லாம் வந்து இங்க இருந்தா வருது. அதை நாங்கள் பார்க்கலாம். தவிர இந்த மண்ணில் வந்து ரொம்பவே வெளியேறது வந்து உருளைக்கிழங்கு தான். உருளைக்கிழங்கு தான். அப்புறம் பீன்ஸ். பார்த்தீங்கன்னா இது எல்லாமே தோட்டங்கள் தான் பாருங்க. இது பாருங்க, இதுக்கெல்லாம் வந்து லீக்ஸ்கள் இருக்குங்க பாருங்க. இப்போ நுவரெலியா கிட்ட வந்துட்டோம். இதான் டவுன், புரகாஸ் டவுன். என்ன டவுன் இது? புரகாஸ் டவுன். அதுக்கு ஒரு நிக் நேம் இருக்கு, ரேந்த போல புரகாஸ்ன்னு சொல்லுவாங்க. ரேந்த போல. ஓகே. புரகாஸ் அப்படின்னா சிங்களத்துல வந்து ரேந்த போலன்னு சொல்லுவாங்க. ஓகே. புரகாஸ். இங்க நிறைய ஃபுல்லாவே முஸ்லீம் தான் இருக்காங்க. முஸ்லீம் மக்கள். எங்களோட முஸ்லீம் உறவுகள்லாம் இங்க இருக்கிறோம். சிங்களாக்கள் இருக்காங்க. மக்களே ஒன்று சொல்லி ஆகணும், சங்கவியை விட்டுட்டு வந்து நான் இங்க சந்தோஷமா சுத்தி கொண்டு தெரியுறேன்.
பாத்தீங்கன்னா இப்ப நாங்க சிங்கிள்ஸா தான் போறோம். அதுவும் சிங்கிள், நானும் இப்ப சிங்கிள், அன்னையும் பாத்தீங்கன்னா சிங்கிள், எல்லாருமே சிங்கிளா தான் போறோம். சிங்கிளா போறோம் சில் பண்றதுக்கு. அதுவும் பொம்பளைகளுக்கு தெரியாம கடவுளே வீடியோ பார்த்துட்டு என்ன பண்ண போறாங்களோ தெரியல. உண்மையிலே நல்ல கிளைமேட்டா இருக்கு, ஆட்டம் பாருங்க, செம்மையா இருக்கு. செம்மையா இருக்கு. நுவரெலியா கிட்ட வர வர இன்னும் கூலிங் கூடவா இருக்கு. இன்னைக்கு ஒரு பெட்டை போட்டு படுத்துலாம், தவிர ரோட்லயே படுத்து கிடக்கலாம். அப்பா கொழம்புல காய்னு காஞ்சிட்டு இதுக்குள்ள வர சொர்க்கத்துல நிக்கிற மாதிரி இருக்கு. எப்படி இருந்தாலும் வேற மாவட்டத்துல இருந்தாலும் கட்டாயம் நுவரெலியா வரணும். இப்ப நீங்க வேற நாட்டுல இருந்து வரீங்கட்டா கூட வாங்க. அதே மாதிரி அண்ணாண்ட கான்டாக்ட் நம்பர் தரேன். முக்கியமான விஷயம்னா இது உங்க நாட்டுல உள்ள சில்லு இல்ல, இது ஸ்ரீலங்கா நாடு சில்லு. இது கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கு. சில்ல மைனஸ் இல்ல, இது அப்படிலாம் கிடையாது. நுவரெலியா அதோட குணநிலையத்தை காட்ட தொடங்கிருச்சு. உண்மைதான். மழை லைட்டா சாரல் மழை தொடங்குது. எங்களுக்கு தொண்டையில அடைக்க தோங்கிச்சு சாமி. இப்ப நாங்க வந்திருக்கிறது பாத்தீங்கன்னா சீதா அம்மன் கோயில். சீதை அம்மன் கோயில். சீதை அம்மன் கோயில். இங்கதான் சீதையை வந்து ராவணன் ஒளிச்சு வச்ச இடம். நிச்சயமா இந்த இடத்தை பற்றி ஏற்கனவே காணொலியும் போட்டுக்கிறேன். நீங்க வந்தா கட்டாயம் மிஸ் பண்ண பார்க்கலாம். கூட்டிக்கொண்டு மழை பெய்யறதால நாங்க இறங்கையில அப்படியே உங்களுக்கு காட்டி கொடுறோம் பாருங்க. இந்த இடத்த அப்படியே கோயிலை காட்டுங்க. இந்த கோயிலை பாருங்க, அவ்வளவு அழகான நிறைய பக்தர்கள் வந்து போய் நம்ம பாருங்க. இப்ப பாத்தீங்கன்னா சரியான மலைக்குள்ளால போய் கொண்டிருக்கிறோம். ஒரு குட்டி மலை ஒன்று வந்துச்சு, அப்படி நினைஞ்சு கொண்டு போகிற மக்களே பாருங்க. அப்படியே இப்ப இந்த கேமரா விட்டு ஒருக்கா தான் வீடியோ எடுத்து இந்த மலைக்குள்ள சரியோ அந்த தண்ணீர் துளி ஒரு மழை துளி வந்து பட்டுச்சு, அப்படியே ஐஸ் கட்டியே கையில விழுந்த மாதிரி குளிருது. அப்படி குளிர். நாங்க நுவரெலியா டவுனுக்குள்ள வந்துட்டோம். பாத்தீங்கன்னா அப்படியே கனதூர பயணத்தோட இப்ப நாங்க நுவரெலியாக்கு வந்துட்டோம். இது நுவரெலியாக்கு வந்துட்டோம். என்னன்னா இப்படி தங்க பாருங்க, இடையில மழை பெய்ஞ்சுது, இப்ப மழை இல்ல. அதனால மழை பெய்யுதுன்னு நினைச்சு ஆக்கள் இந்த கதையெல்லாம் கேட்டுற கூடாது. கிளைமேட் அடிக்கடி மாறும். மழையெல்லாம் ஒன்று நல்லா இருக்கும், கிளீன் கிளைமேட். இந்த இடத்துக்கு என்ன கூட்டிட்டு வந்தீங்கன்னா இதுதான் போர்த்துகீஸால கட்டப்பட்ட எங்கட போஸ்ட் ஆபீஸ். இது வந்து நுவரெலியால வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு அழகான இடம். போஸ்ட் ஆபீஸ். சுற்றுலா பயணிகள் நிறைய பேர் வந்திருக்கீங்க. சும்மா உள்ளுக்கு ஒருக்கா காட்டி விடுறோம் பாருங்க. இதான் பாத்தீங்கன்னா இந்த பழைய காலத்து கட்டம். அந்த கோபுரங்கள் அதெல்லாம் பார்க்கவும் உங்களுக்கு தெரியும் எவ்வளவு அழகா இருக்குன்னு பாருங்க. பிறகு இதான் மந்தூருக்கு இருக்கிற போஸ்ட் ஆஃபீஸ் எவ்வளவு வடிவா இருக்கு பாருங்க. அப்படியே நல்லா இருக்கு. அந்த காலத்து போஸ்ட் ஆஃபீஸ், பழைய காலத்து முத்திரை எல்லாம் இருக்கு. இப்படி லெட்டர் பாக்ஸ், ஸ்டாம்ப் ஆஃப் ஸ்ரீலங்கா பாருங்க. உள்ள இருக்கு, நிறைய பேர் வந்து போய் கொண்டிருக்குது. நல்லா இருக்கு பாருங்க. இப்பவும் இந்த காலத்துல இந்த போஸ்ட் ஆஃபீஸ் இயங்கி கொண்டாடுறது நல்லா இருக்கு. சூப்பரா இருக்கு. நாங்களே அவங்களோட கடமையை வந்து இடையூறு செய்யாம அப்படி லைட்டா காட்டிக்கணும். இதான் வந்து மெயின் பஸ் ஸ்டேஷன். இங்க பாருங்க, பஸ் ஸ்டேஷன் வந்து மேல எல்லாம் மெயின் சின்ன சின்ன கடைகள் ஷாப்பிங் பண்றதுக்கு இதுக்குள்ள சின்ன டவுனோட சேர்த்து இருக்குது. எவ்வளவு பாருங்க வடிவான வந்து அப்படியே ஜில்லுண்டு இருக்குது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வித்தியாசமான பயணத்தோட காட்டியிருப்போம். இதுல இந்த பயணத்தை காட்டுறதுக்கான ஒரு நோக்கம் பாத்தீங்கன்னா, நீங்க இப்ப வேற நாடுகள் இருப்பீங்க, இலங்கை கட்டாயம் பெறணும், சுத்தி பார்க்கணும். அதே மாதிரி நீங்க வாரங்களா இருந்தா பைப்ஸாங்கா மூலம் நீங்க கண்டாக்ட் பண்ணீங்கன்னா ஃபுல்லாவே தங்களோட எல்லா அரேஞ்ச்மெண்ட்டும் செய்து வடிவா கூட்டி கொண்டு போவினோம். நாங்க வந்து இப்ப எப்படின்னா என்ன நினைக்கிறேன், லாஸ்ட் இப்போ 3-4 months நான் ஃபுல் ரஷ்யா தான், ஃபுல் பிஸியா இருந்தோம் நாங்க. ஏன்னா எங்களோட வீடியோஸ் கணக்கை பார்த்துட்டு பேர் வந்து நல்ல ரிவ்யூஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. நல்ல உண்மைக்குமே நல்ல நிறைய பேர் வந்து நல்ல அபிப்பிராயம் எல்லாம் சொல்லியிருக்காங்க. நல்லா செய்றீங்க எல்லாம் சொல்லி ரொம்ப சந்தோஷம். மக்களே, நீங்க எங்களை வீடியோ பார்க்கறதுக்கு நன்றி, எங்களோட வந்து என்ஜாய் பண்ணி டிராவல் பண்றது நன்றி. இது போல நாங்கள் வந்து வெளிநாட்டுல இருந்து வரவங்க கூட எப்படி சிக்கனமா ரொம்ப ஆடம்பர செலவுகள் இல்லாம நல்ல ஒரு என்ஜாய்மெண்ட்டை செய்யலாம் அப்படிங்கிற ஒரு என்டர்டெயின்மெண்ட் இங்க வந்து எங்கள்கிட்ட வந்து தான் இருக்கு. கணக்கு விதமான பேக்கேஜஸ் எல்லாம் இருக்கு. நாங்க இன்றைக்கு இந்த காணொலியை விட புதுசா ஒண்ணு ஸ்டார்ட் பண்ண போறோம். அடுத்த காணொலியில குயிக்கா நீங்க பாப்பீங்க. இப்ப இன்றைக்கு நாங்க உங்களுக்கு காட்டின இடங்களை விட இப்ப நாங்க புதுசா இன்னும் ஒரு இடத்துக்கு போறோம். அதை வந்து அடுத்த காணொலியில உங்களுக்கு தாரம். அதே மாதிரி எங்க சேனலுக்கு நீங்க முதல்ல
வந்தீங்களா இருந்தா எங்களோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்ப மீண்டும் இன்னொரு காணொளி சந்திக்கிறோம். நன்றி.